பொதுவாக சொல்லுவாங்க ஹை ரிஸ்க் எடுத்தால் தான் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லைனா லைஃபாக இருக்கட்டும் சக்ஸஸ் பார்க்க முடியும் அப்படின்னு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அது ட்ரூ தான், அந்த ஹை ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாங்கிறது ஃபஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகே. ஐ ஆல்வேஸ் சே தட் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றக்கூடாது. இப்போ நீ அசியூம் யுவர் எம்ப்ளாயியாக இருக்கீங்க, 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அதுலேருந்து நீங்கள் ஒரு 25% ஆஃப் தட்டுக்கு ரிஸ்க் எடுக்கலான்னு நினச்சிங்கன்னா ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ அந்த 25% உங்களுக்கு காணாமல் போனாலும் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு ரூல் ஆஃப் ரிஸ்க் டேக்கிங். ஸோ நீ எடுக்க ரிஸ்க்னால நான் திவாலா போயிடுவேன்னு சொல்லி வரக்கூடாது. ஸோ யூ யூ ஹேவ் டு பிளான் டு டேக் எ ரிஸ்க். ஸோ ஃபஸ்ட் ஓகே. அப்புறம் அந்த 25,000 இருக்குது, 25,000 நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் ஒரு 5 இயர் பீரியட் தட் பிகேம் 15 lakhs. அதே வட்டி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, பிகேம் 30 lakhs இன்வெஸ்ட் பண்ணது. அந்த 30 lakhs தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க. 30 lakhs ரிஸ்க் எடுக்க போகும்போது அப்போ அந்த அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ த பெஸ்ட் பாசிபிலிட்டிஸ் 4 பேர் சேர்ந்து இதே மாதிரி 30 lakhs வச்சு 4 பேர் வச்சு 1 கோடி வச்சு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் பெட்டர் தட் யூல் இனிஷியலில் பண்ணுறப்ப பார்ட்னர்ஸ் வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் ஸ்ப்ரெட் யுவர் ரிஸ்க். ஒருத்தன் கேன் பி ஃபைனான்ஸ் பர்சன், ஒருத்தன் கேன் பி அ மேனுஃபேக்சரிங் பர்சன், ஒருத்தன் கேன் பி அ திங். ஸோ அண்ட் சூஸ் யுவர் பிஸ்னஸ் பேஸ்ட் ஆன் தட். சூஸ் யுவர் பார்ட்னர் பேஸ்ட் ஆன் விச் எவர் இஸ் யுவர் பிஸ்னஸ் பிளான். ஸோ ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 1 year டு பிளான். அண்ட் தென் ஒன்ஸ் யூ பிளான் இப்போ பார்ட்னர்ஸும் ஃபேமிலி மாதிரி தான். இட் இஸ் நாட் நீங்கள் ஓகே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் யோர் பர்சனல் ஃபேமிலி மே பி தேர், பட் பார்ட்னர்ஷிப்பே ஒரு ஃபேமிலி தான். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட், ரைட்? ஸோ ஹவவர் லாங் தட் என்ன கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிற மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப் இஸ் ஆல்சோ சிமிலர் டு தட். ஸோ ரிஸ்க் இல்லாத பிஸ்னஸே கிடையாது. எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது. நீங்கள் வளர்ந்தால் ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் போட்டிருக்கீங்க, அப்புறம் நீங்கள் வளர்ந்து 4 மெடிக்கல் ஷாப் போட போகிறீங்க, ரிஸ்க் ஜாஸ்தியாக வரப்போகுது. அந்த ரிஸ்க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் எடுத்துக்கினீங்க, 40% இஸ் த மார்ஜின், 25% இஸ் த கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, அப்புறம் நீங்கள் whatever is the ஸோ இந்த 25% மார்ஜினை நீங்கள் ஒரு கடையில் பண்ணி நீங்கள் வந்து 10 lakhs சேல்ஸ் பண்ணி 2.5 lakhs சம்பாதிக்கிறீங்களா, இல்லை அதே இது வந்து நீங்கள் வந்து 10 கடையை பண்ணி 25 lakhs சம்பாதிக்கிறீங்களா? ஓகே. ஸோ that's ஸோ when you grow to that, so when that partnership பண்ணுறச்சு you will be able to make that expansion bigger.